தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் முக்கிய அரசாங்க வழக்கறிஞர் பதவிகளுக்கு மாற்று அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள புகார் அக்கட்சியின் உள் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த அதிரடி முடிவுக்கு கட்சியின் சொந்த வழக்கறிஞர் அணியினரே தங்களது கடுமையான அதிருப்தியையும் கவலையையும் வெளிப்படுத்தியுள்ளனர். தமிழக நீதி அமைப்பில் மிக முக்கிய பங்காற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை அமர்வு ஆகியவற்றில் அரசாங்க தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்காக பல்வேறு உயர் பதவிகள் உள்ளன. இதில் அரசு தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல், அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கூடுதல் அட்வொகேட் ஜெனரல்கள், அரசு பிளீடர், சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள், கூடுதல் மற்றும் உரிமையியல் அரசு வழக்கறிஞர்கள் என மொத்தம் 180க்கும் மேற்பட்ட மிக உயரிய பணியிடங்கள் காணப்படுகின்றன. பொதுவாக மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் ஆளும் கட்சியாக பொறுப்பேற்கும் அமைப்பை சார்ந்த அல்லது அவர்களின் கொள்கைகளுக்கு இணக்கமான திறமை வாய்ந்த வழக்கறிஞர்களை இந்த பதவிகளில் நியமிப்பது பல தசாப்தங்களாக தொடரும் ஒரு எழுதப்படாத அரசியல் மரபாகும். அந்த வகையில் கடந்த திராவிட முன்னேற்றக் கழக திமுக ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்டிருந்த அரசாங்க வழக்கறிஞர்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய அரசை அமைத்தவுடன் தங்களது பதவிகளை முறைப்படி ராஜினாமா செய்தனர். இதைத் தொடர்ந்து புதிய நியமனங்கள் குறித்த எதிர்பார்ப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர்கள் மத்தியில் பரவலாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசு வெளியிட்டுள்ள புதிய நியமன பட்டியலில் அரசு தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயணன் அவர்களும் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக ஜான் சத்யன் அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல்களாக பி.வி. பாலசுப்ரமணியம் மற்றும் டி. கௌதமன் ஆகியோர் பொறுப்பேற்றுள்ளனர். இந்த நியமனங்கள் தான் தற்போது தவகவின் தூண்களாக விளங்கிய மூத்த வழக்கறிஞர்களிடையே பெரும் ஏமாற்ற அலையை உருவாக்கியுள்ளது. ஏனெனில் நியமிக்கப்பட்டுள்ள உயர் பதவி அதிகாரிகள் அனைவரும் கடந்த காலங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பாஜக ஆகியவற்றுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ள விஜய் நாராயணன் கடந்த 2017 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் இதே பதவியை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல பாலசுப்ரமணியம் மற்றும் கௌதமன் ஆகியோரும் முந்தைய அதிமுக ஆட்சியில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல்களாக பணிபுரிந்தவர்களாவர். இதனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக களப்பணியாற்றிய வழக்கறிஞர்களை புறக்கணித்துவிட்டு முந்தைய ஆட்சிகளில் வலம் வந்தவர்களுக்கே மீண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் சிவப்பு சம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டிருப்பது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தங்களது மனவேதனையை பகிர்ந்துள்ள தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்கள் கட்சியின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு தாங்கள் ஆற்றிய பங்களிப்பை தற்போதைய தலைமை மறந்துவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். கட்சி தொடங்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் நடத்தப்பட்ட 3 மாநாடுகள் எவ்வித இடையூறுகளும் இன்றி வெற்றிகரமாக அமைந்தன. ஆனால் கரூரில் நடைபெற்ற மாநாட்டின் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த அரசியல் களமும் சமூகமும் தமிழக வெற்றிக் கழக தலைமைக்கு எதிராக திரும்பியதுடன் பலரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரை தனிமைப்படுத்தினர். அத்தகைய மிக இக்கட்டான சோதனையான காலகட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் அணி மட்டுமே தலைவருக்கு பக்கபலமாக நின்று அனைத்து சட்ட பிரச்சினைகளிலிருந்தும் அவரையும் கட்சியையும் பாதுகாக்கும் அரணாகச் செயல்பட்டது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் தங்களது கருத்துகளையும் நியாயங்களையும் பதிவு செய்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீது அன்றைய திமுக அரசு கடுமையான ஒடுக்குமுறைகளை கையாண்டதாக அவர்கள் நினைவு கூர்கின்றனர். அச்சமயத்தில் கட்சியின் தீவிர தொண்டர்கள் 217 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் சுமார் 5328 தமிழக வெற்றிக் கழகத்தினர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டனர். அப்போது சொந்த பணத்தை செலவழித்து குடும்பத்தை பிரிந்து தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஓடி ஓடி பணியாற்றியது தவக வெற்றிக் கழக அணிதான். சிறையில் இருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உரிய சட்ட உதவிகளை வழங்கி அவர்கள் அனைவரையும் பிணையில் ஜாமீன் மீட்டெடுத்து கட்சியின் கௌரவத்தை காப்பாற்றிய பெருமை தங்களுக்கே உரியது என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். இப்படிப்பட்ட தியாகங்களையும் சட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்த தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்களை முழுமையாக புறக்கணித்துவிட்டு மாற்று முகாம்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த 180 அரசு வழக்கறிஞர் பதவிகளிலும் முக்கிய பொறுப்புகளை வழங்குவது கட்சிக்காக உழைத்தவர்களின் நம்பிக்கையை சிதைக்கும் செயலாக அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.